துவாரபாலகன் அத்தியாயம் 19. லீவானின் தந்தை. நகரத்தின் வடக்கே சற்று தள்ளி நின்றிருந்தது கல்யாணபுரத்து கோட்டை. பின்புலத்தில் வயல் வெளிகளும் ஓடைகளும் சிறு குன்றுகளும் பரவி கிடக்க அத்துணை அகலமில்லாத அகழி என்றாலும் அதன் மீது மரப்பாலம் ஒன்றும் தெரிந்தன. மரப்பாலத்தின் முகப்பிலும் கோட்டை சுவர் மீதும் வீரர்கள் நடமாட்டம் அதிகமாகவே தெரிந்தது. அகழியை கடந்ததும் பிரதான வாயிற்கதவுகள் பிரம்மாண்டமாக எழுந்து நின்றன. வாயிலின் வலதுபுறம் சுவர் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் புதிதாக பனைமர உயரத்துக்கு நின்றிருந்தது அந்த எந்திர தூண். தூணின் கீழ்ப்புறத்தில் பருத்த உடலும் வலுவான கால்களும் கதாயுதமும் வாளும் இரு கரங்களில் ஏந்தி இருக்க கோரை பற்களும் விழித்து பார்க்கும் பெருவிழிகளும் வருபவர்களை அச்சமூட்ட வெகு கம்பீரமாக நின்றிருந்தார் துவாரபாலகர். தூணோடு ஒட்டி இருந்த பின்புறத்தில் தலைக்கு மேல் தொடங்கி சாளரங்கள் கீழிருந்து மேலாக இரண்டிரண்டாக அமைக்கப்பட்டிருந்தன. உச்சியில் பரிவட்டம் அணிவித்தது போல தூணை விட அகலமான சுழலக்கூடிய வட்ட வடிவமான எந்திரங்களும் அம்புகளையும் பெரும் ஈட்டிகளையும் வீசி எரியக்கூடிய துளைகளும் தெரிந்தன. விஜயாதித்தனது ரதம் கண்ணில் பட்டது முதலே கோட்டை வாயிற்கதவுகள் மீதும் சுவர் மீதும் நின்றிருந்த வீரர்கள் இளவரசரின் வருகையை அறிவிக்க கொம்புகளையும் முரசுகளையும் பலமாக முழங்கினார்கள். கதவுகள் அவசரமாக திறக்கப்பட்டன. வீரர்கள் மளமளவென்று அணிவகுத்து இரு புறங்களிலும் தலை வணங்கியபடியே நின்றார்கள். காவற்படை தலைவன் மன்னர் ஆகம வல்லருக்கு அறிவிக்கு அவசரமாக அரண்மனையை நோக்கி ஓடினான். கோட்டையின் பிரதான வாயில் பார்வையில் பட்டது முதலே வைத்த கண் வாங்காமல் துவாரபாலகரையும் எந்திர தூண்களையும் வெறித்து பார்த்தபடியே வந்த லீவான் கோட்டை கதவுகளின் அருகே வந்ததும், இளவரசே, மன்னிக்க வேண்டும், நான் தந்தையை சந்திக்க வேண்டும், உங்களையும் மன்னரையும் சற்று கழித்து வந்து காண்கிறேன் என்றபடியே ரதத்திலிருந்து குதித்து இறங்கினான். இளவலுடன் ரதத்தில் வந்தவன் என்பதால் லீவானை எவரும் தடை செய்ய எண்ணவே இல்லை. வீரன் ஒருவன் அருகில் வந்து வணங்கினான். இளவரசரின் நண்பர் வாயிலிலேயே இறங்கிவிட்டீர்களே. அரண்மனையின் அருகிலேயே விருந்தினர் மாளிகை இருக்கிறது. தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்றான் பணிவுடன். வீரனே, நான் காண வந்தவர் அரண்மனையில் இருக்க மாட்டார். எங்கே பணி நடக்கிறதோ அங்குதான் இருப்பார். எனவே விருந்தினர் மாளிகைக்கு செல்ல வேண்டியதில்லை. லீவானின் குரல் ஏனோ நெகிழ்ந்து ஒலித்தது. அந்த வீரன் லீவானை உற்று கவனித்தான். அந்த மஞ்சளோடிய முகமும் மெல்லிய புருவமும் மீசையும் சட்டென்று அவன் யார் என்பதை புரிய வைத்து விட்டதால் அவன் முகத்தில் வியப்பு பரவியது. தாங்கள் யுவான்லியின் மகன்தானே? உங்கள் முகத்தின் சாயலை கூட கவனிக்காது விட்டேனே. புரிகிறது. வாருங்கள், எந்திர தூணின் பாதாள அறையில் தான் இருக்கிறார். என்னுடன் வாருங்கள் என்றான் அந்த வீரன். அந்த வீரனை தொடர்ந்து நடந்த லீவானின் மனம் நெகிழ்ந்து கிடந்தது. இதோ அருகில் வந்துவிட்டோம். வெகு காலத்துக்கு பிறகு தந்தையாரை காண செல்கிறோம். எப்படி இருக்கிறாரோ, என்னை அடையாளம் கண்டு கொள்வாரோ? தாயாரை பற்றி கேட்டால் என்ன சொல்லி சமாதானம் செய்வது? மனதுக்குள் 100 கேள்விகள் வெடிக்க எந்திர தூணின் உள்புறம் வந்து நின்றான். கோட்டை சுவரின் உள்புறமாக வாயில் ஒன்றும் கீழே இறங்கும் படிகளும் தெரிந்தன. அதே படிகள் தரை தளத்துக்கு வந்ததும் சற்று வழிவிட்டு பக்கவாட்டில் நகர்ந்து மீண்டும் சுழன்று மேல் ஏறுவதும் தெரிந்தது. கீழிருந்து உளிகளின் ஓசையும் மனித குரல்கள் சிலவும் ஒலித்தன. ஓரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நீண்ட காட்டு மூங்கில்கள் வெட்டப்பட்டு கணுப்பகுதிகள் துருவப்பட்டு அது நீண்ட குழாய்களாக தெரிந்தன. தேர்களை கட்டி இழுக்கக்கூடிய பருமனான கயிறுகளும் மூங்கில்களின் அளவுக்கு தக்கபடி வெட்டப்பட்டு முறுக்கு ஏற்றப்பட்டு கிடந்தன. அந்த வீரனை தொடர்ந்து குறுகலான படிகளில் இறங்கிய லீவான் படிகள் முடிந்த இடத்தில் சிறிய கூடம் ஒன்று விரிவதையும் கூடத்தின் பக்கவாட்டில் ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு சுரங்கங்களைப் போல நீண்ட வழிகள் தெரிவதையும் கவனித்தான். அந்த வழிகள் நெடுக நீண்ட குழாய்களைப் போல மூங்கில்கள் செலுத்தப்பட்டு கிடப்பதையும் மூங்கில்கள் முடிந்த இடத்தில் கூடத்தின் நடுவே கிணறு போல தோண்டப்பட்டிருப்பதையும் கண்டான். இருப்பு தகடு ஒன்றால் மூடப்பட்ட கல்லால் செதுக்கப்பட்ட மெல்லிய சாரம் வெளிப்புறம் இருந்த துவாரபாலகர் சிலையை நோக்கி செல்வதையும் கவனித்தான். எந்திர தூண்கள் நிறுவும் பணி ஏறக்குறைய முடிந்துவிட்டது என்பது புரிந்தது லீவானுக்கு. இந்த மூங்கில் குழாய்களின் வழியே எரி எண்ணெய் வந்து இந்த கிணற்றில் சேரும். பல் சக்கரங்களை சுழற்றி காற்றில் அழுத்தத்தால் மேலே ஏற்றப்படும். இங்கிருந்து மேலே செல்லும் மூங்கில்களின் வழியே சுழலும் எந்திரத்தில் இருக்கும் அம்புகளும் பெரும் ஈட்டிகளும் நனையும் வரை நிரப்பப்படும். எந்திரங்கள் சுழலத் தொடங்கும் போது பற்ற வைக்கப்பட்ட எரி அம்புகளும் ஈட்டிகளும் வெகு தூரத்துக்கு வீசப்பட்டு
கோட்டைக்கு வெளியே நிற்கும் படைகளை நோக்கி பாய்ந்து தீக்கங்குகளை வீசும். தந்தையாரிடம் தான் கற்ற பாடத்தை நினைவுபடுத்தி கொண்ட லீவான் அந்த மூங்கில் குழாய்களையும் மேலே தெரிந்த எந்திரங்களையும் மரத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்டிருந்த சக்கரங்களையும் கவனித்தான். தந்தையார் எத்துணை கடுமையாக பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் என்பதும் புரிந்தது அவனுக்கு. பிரமிப்பில் உறைந்து போய் அப்படியே நின்றவனை பின்னாலிருந்து இரு வலிய கரங்கள் சுற்றி வளைத்தன. அவன் காதருகே கரகரத்த குரல் ஒன்றும் ஒலித்தது. மகனே லீவான், வந்துவிட்டாயா? இப்போதுதான் தந்தையின் நினைவு வந்ததா உனக்கு? எப்படி இருக்கிறாய்? எப்படி நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாய்? அப்படியே அவரது கரங்களுக்குள் சுழன்று திரும்பிய லீவானின் விழிகளில் கண்ணீர் பொங்கிக் கொண்டிருந்தது. லீவானின் முகச்சாயல் அப்படியே அச்சடித்தது போல சற்று முதிர்ந்திருந்தது அவர் முகம். அகன்ற நெற்றியும் சிறிய கூர் விழிகளும் வலுவான கரங்களுமாக அவன் சிறுவனாக இருந்தபோது கண்டது போல அப்படியே நின்றிருந்தார் யுவான் லீ. தந்தையே, தந்தையே! அதற்கு மேல் வார்த்தைகள் வர மறுத்தது லீவானுக்கு. பரிவுடன் அவன் தலையை தடவி கொடுத்த யுவான் லீ, மகனே, எதற்காக கண்ணீர் விடுகிறாய்? எனக்கும் உன்னை பல யுகங்களாக காணாதது போலத்தான் இருக்கிறது. இப்போது கண்டுவிட்டோம் அல்லவா? மனதில் மகிழ்ச்சி கொள் மகனே. லீவானை அணைத்தபடியே அந்த கூடத்தின் மூலையிலிருந்த அறைக்கு அழைத்து சென்ற யுவான் லீ அவனை அமர வைத்துவிட்டு வெளியே வந்து குரல் கொடுத்தார். அடுத்து மூங்கில் குழாய்கள் சென்ற சுரங்கங்களிலிருந்து இருவர் வெளியே வந்தனர். இன்றைய பணி இத்துடன் முடியட்டும். என் மகன் வந்திருக்கிறான். வெகு காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். மீதி இருக்கும் சிறு பணிகளை நாளை வந்து முடித்து கொள்ளலாம். சென்று வாருங்கள் என்றார். அந்த இருவரும் கல் தச்சர்கள் என்பதை புரிந்து கொண்ட லீவான் அருகில் சென்று அவர்களை வணங்கினான். அவனை ஆசிர்வதிப்பது போல அவன் தலையில் கரங்களை வைத்து, தேவரு நின்னனு ஆசிர்வதிசிலி மகா என்று வாழ்த்திய அந்த கல் தச்சர்கள் விடைபெற்று கொண்டார்கள். வாயிலில் சந்தித்த வீரன் சற்று நேரத்தில் உணவு தட்டுக்களை கொண்டு வந்தான். நன்றி கூறி தட்டுக்களை பெற்றுக்கொண்ட யுவான் லீ, வா லீவான், இருவரும் சேர்ந்து உணவருந்தி எத்துணை காலம் ஆயிற்று, வா உணவருந்தலாம் என்றார். உணவருந்தியபடியே சீனத்தில் இருக்கும் தன் நண்பர்களை பற்றி விசாரித்த யுவான் லீ இறுதியாக தன் மனைவியை பற்றி விசாரித்தார். தந்தையே, தாயார் சீனத்துக்கு செல்ல விரும்பிய போது நீங்கள் ஈழத்து போரில் சோழ மன்னருக்கு துணையாக போரில் இருந்தீர்கள். வர இயலவில்லை. சிறுவனாக இருந்த என்னை அழைத்து கொண்டு தாயார் சீனத்துக்கு சென்றார். ஆனால் போர் முடிந்து நீங்கள் தமிழகம் வந்த பின்னரும் ஏன் சீனத்துக்கு எங்களை காண வரவில்லை? தாயாரும் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பதை திட்டவட்டமாக கூறினார். என்னால் தான் புரிந்து கொள்ள இயலவில்லை தந்தையே. யுவான் லீயின் விழிகள் மகனை அன்பு வழிய பார்த்தன. மகனே, என்னுடன் 40 ஆண்டுகள் காலத்துக்கு மேல் வாழ்ந்திருக்கிறாள் உன் அன்னை. என் மன ஓட்டங்களையும் நான் என்ன செய்வேன், எதை செய்ய மாட்டேன் என்பதும் அதற்கான காரணங்களையும் அவளை விட அறிந்தவர்கள் யாரும் இல்லை. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அதிகம் பேசிக்கொள்ளாமல் இருப்பதாகத்தான் பிறருக்கு தோன்றும். ஆனால் என் மனதில் உதிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் அறிவாள். அவள் விழிகள் கூறும் எனக்கான பதில்களையும் நான் உணர்ந்து கொள்வேன். தந்தையே, நான் கேட்டதற்கு இது பதில் இல்லையே. இங்கு போர் முடிந்த பின்னரும் நீங்கள் ஏன் சீனத்துக்கு வரவில்லை? லீவான், நான் அப்போது சீனத்துக்கு வந்திருந்தால் தாயாரோடு சேர்த்து என்னையும் எழுந்திருப்பாய். சீனத்தில் வடக்கு சாங் அரசர் ரென் சாங்கின் வீரர்கள் தெற்கில் நமது அரசருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அனைவரையும் தேடி தேடி அழித்தார்கள். அரியணை மீது ஆசையும் அதிகார போட்டியும் உலகம் முழுக்க இருக்கிறது லீவான். நாம் தெற்கு அரசருக்கு வாரிசு என்பதால் நம் குடும்பத்தை அழிக்க பல முயற்சிகள் நடந்தன. இப்போது ஒரு தலைமுறையாக சற்று ஓய்ந்தது போல தெரிகிறது. அதனால்தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். மறுபடி இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இனி சீனத்துக்கு நான் செல்வதாக இல்லை. நீயும் என்னுடனேயே இங்கேயே இருந்துவிடு. நம் வாழ்வை தமிழ் மண்ணிலேயே கழிப்போம். இங்கிருக்கும் எளிய வாழ்வை சீனத்து அரச போகமும் அரண்மனையும் தராது. வாழ்வில் நிம்மதிதானே முக்கிய மகனே. லீவான் நகைத்தபடியே, தந்தையே, தங்களை தேடி நான் வந்ததே மீண்டும் உங்களை சீனத்துக்கு அழைத்து செல்லத்தான் என்று நேற்றுதான் சாளுக்கிய இளவலிடம் கூறினேன் என்றவன் நாகையில் வந்து இறங்கியது முதல் நடந்தவற்றை முழுவதுமாக கூறி முடித்தான். யுவான் லீ சற்று நேரம் சிந்தித்தார். லீவான், நீ கூறும் வர்ணாகுல திசாராவின் முகத்தில் ஒரு வெட்டுத்தழும்பை கண்டாயா? ஆம் தந்தையே, ஈழத்து போரில் நான் அவனுக்கு அளித்த பரிசு அது. பின்னால் இருந்து வந்து என்னை தாக்க முயன்றான். நான் சுழன்று திரும்பி வாளை வீசிய போது அவன் கழுத்து தப்பித்தது. அந்த வாளின் நுனி அவன் நெற்றியில் பதிந்தது. சற்று பிசகு இருந்தால் அவன் ஈழத்திலேயே மடிந்திருப்பான்.
நல்ல வாழ்வீச்சுக்காரன்தான், ஆனால் வேகம் குறைவு, தந்திரம்தான் அதிகம். ஆம் தந்தையே, நீங்கள் கூறுவது உண்மைதான். நாகையிலேயே கண்டேன். அவன்தான் உங்களை கடத்தி கொண்டு வந்து இங்கு சேர்த்ததாக கூறினான். எப்படி அவனிடம் சிக்கிக் கொண்டீர்கள்? யுவான் லீ கடகடவென்று நகைத்தார். நகைப்பதை சற்று நிறுத்தியவர், லீவான், உன் தந்தையை அறிந்திருந்தோம் நீ இப்படி கேட்கலாமோ? அவனது முயற்சியில் நான் மயங்கியது போல நடித்து துணை செய்தேன், அவ்வளவுதான் என்றவர் மீண்டும் நகைத்தார். லீவான் திகைத்தான். அப்படியானால் உங்களை கடத்தப் போகிறார்கள் என்பது முன்பே உங்களுக்கு தெரியுமா? நன்றாகவே தெரியுமே. முதலில் இதை பற்றி அறிந்தவன் சோழர் ஒற்றற்படை தலைவன் ஜெயந்தன். பின்பு சோழ மன்னர் ராஜாதிராஜ சோழதேவர். அவர்தான் என்னை சாளுக்கிய தலைநகருக்கு அனுப்பி வைத்தவர். பிரமிப்பில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தான் லீவான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 20. அவர் எழுதிய நாடகம். மூன்றாவது தமிழான நாடகம் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வழக்கில் இருந்தாலும் மனித வாழ்க்கையே ஒத்திகை இல்லாத நாடகம் என்றுதான் அறிஞர்களும் கவிஞர்களும் கூறி வந்தார்கள். இறைவன் எழுதி வைத்ததை நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் என்பவர்களும் உண்டு. இதில் தமிழ் மன்னர்கள் எதிரிகளின் யோசனையையும் திட்டங்களையும் அறிந்து அதற்கான எதிர் திட்டங்களை வகுத்து நாடகமாக்கி எதிரிகளை வென்ற நிகழ்வுகள் நிறையவே உண்டு. அப்படி ஒரு நாடகம்தான் மன்னன் ராஜாதிராஜ சோழதேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விளக்க லீவான் அடித்து வைத்த சிலையாகவே அமர்ந்திருந்தான். லீவான் இம்முறை ஈழத்து போர் எதிர்பார்த்ததை விட விரிவாகவே முடிந்தது. அப்படி முடிந்ததற்கு காரணம் பொலனறுவையிலும் அனுராதபுரத்திலும் எழுப்பிய எந்திர தூண்கள். வீரர்களை மட்டுமல்ல, ஆயுத சாலைகளை, கோட்டை கொத்தளங்களை என்று அத்தனை இடங்களிலும் இருந்தவற்றை முற்றிலுமாக அழித்தன. மீண்டும் இவற்றை எழுப்பவும் ஆயுத சாலைகளை மீண்டும் புதுப்பிக்கவும் படை திரட்டவும் இன்னும் 4-5 ஆண்டுகளாவது ஆகும் என்ற நிலையில்தான் போரும் நிறுத்தப்பட்டது. சரி தந்தையே, ஆகமவல்லனுக்கு இந்த தூண்களை பற்றி எப்படி தெரிந்தது? பொறுமையுடன் கேள் லீவான். மன்னரும் சோழ படைகளும் ஈழத்தில் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வடக்கிலிருந்து தான் தாக்கத் தொடங்கினால் வெற்றி கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆகமவல்லனுக்கு ஈழத்து போர் விரைவில் முடிந்து போனது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது. காரணத்தை அறிந்து வர ஒற்றர்களையும் வீரர்களையும் அனுப்பி வைத்தான் ஆகமவல்லன். பிறகு என்ன நடந்தது தந்தையே? சாளுக்கிய மன்னனின் தேடலை அறிந்த சோழ மன்னர் அவனுக்கு செய்திகளை தர பரதவன் ஒருவனை ஏற்பாடு செய்தார். தேட வந்த சாளுக்கிய ஒற்றர்கள் எதிரே அந்த பரதவன் தான் ஈழத்துக்கு சென்று வந்ததாகவும் போரில் கலந்து கொண்டதாகவும் பெருமை பேசிக்கொண்டு அங்கும் இங்குமாக திரிந்தான். ஓரிரு முறை அவர்களுடனேயே உரையாடவும் செய்தான். சாளுக்கிய ஒற்றர்களால் சோழ நாட்டுக்குள் உலவுவது அத்துணை எளிதானதாக இருக்கவில்லை. கடலை ஒட்டியே உலவிக் கொண்டிருந்த அவர்களை அந்த பரதவன் சந்தித்து ஈழத்து போர் பற்றிய விவரங்களையும் கூறினான். யந்திர தூண்கள்தான் எளிதான இந்த வெற்றிக்கு காரணம் என்பதையும் சீனத்திலிருந்து வந்திருக்கும் ஒருவர்தான் ஏராளமான பொன்னை பெற்றுக்கொண்டு தூண்களை எழுப்பினார் என்பதையும் தெரிவித்தான். பொன்னை பெற்றுக்கொண்டு தூண்களை எழுப்பித் தருவதா? யார் அந்த பரதவன்? லீவானின் குரலில் உஷ்ணம் தெரிந்தது. அதை பிறகு சொல்கிறேன், இப்போது நடந்தவற்றை கேள். ஆகமவல்லன் யந்திர தூண் ஒன்றை தன் தலைநகரிலும் உருவாக்கிவிட்டால் தலைநகரை காத்து கொள்ளலாம் என்றும் தீர்மானித்தது மட்டுமின்றி யந்திர தூண்களை நிறுவிய என்னை கடத்தி கொண்டு வர ஒற்றர்களையும் வீரர்களையும் அனுப்பி வைத்தான். அவர்களால் என்னை கடத்தி செல்ல 2 முறைகள் முயன்றும் நான் சற்று முரண்டு பிடித்ததால் என்னை கடத்த முடியவில்லை. பிறகு நடந்தவை நாமே எதிர்பாராதவை. அந்த சமயத்தில் ஈழத்திலிருந்து வந்து இறங்கிய வர்ணகுல திசாராவை அதே நாகையில் பரதவன் சந்தித்து சாளுக்கிய ஒற்றர்களிடம் அழைத்து சென்றான். என்னை பிடித்து வர திசாராவின் உதவியை கேட்ட சாளுக்கிய ஒற்றர்களிடம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு தான் அந்த பணியை செய்து தருவதாக ஒப்புக்கொண்டான் திசாரா. நாகையில் அதே போல யந்திர தூண் ஒன்றை நிர்மாணிக்குமாறு மன்னர் உத்தரவிட்டார். நானும் பணியை தொடங்கினேன். பணி துவங்கிய நாளில் இருந்தே மறைவில் இருந்தபடியே என்னை கண்காணித்து வந்த திசாரா நான் அடிக்கடி மன்னரை காண தஞ்சைக்கு வந்து செல்வதை கவனித்து ஒரு நாள் நான் திரும்ப நாகைக்கு வரும் வழியில் தன் வீரர்களுடன் வந்து வழிமறித்தான். நான் புறவையிலிருந்து இறங்கும் முன்பாக அவனது வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டனர். ஏதோ மூலிகை சாற்றை என் முகத்தில் தெளித்து மயக்கமடைய வைத்தான் திசாரா. அரை மயக்கத்திலேயே என்னை கொண்டு போய் சாளுக்கிய ஒற்றர்களிடமும் ஒப்படைத்தான். நான் நம்ப மாட்டேன் தந்தையே, உண்மையில் உங்களை அந்த திசாரா சிறைபிடித்தானா? இல்லை மகனே, மயக்கமடைந்து விட்டதாகவே நான் நடித்தேன். நடித்தீர்களா? ஏன் தந்தையே? ஆமாம்,
அது நாடகத்தின் முதல் பகுதி. பிறகு இங்கு வந்து சேர்ந்தேன். நான் எந்திர தூணை செய்து தர முடியாது என்று முதலில் மறுத்தேன். உரிய நேரம் வந்த பின்னர்தான் இந்த தூணை எழுப்பத் தொடங்கினேன். விளங்கவில்லை தந்தையே. எதற்காக நடித்து எதிரிகளிடம் சிக்க வேண்டும்? தூணை எழுப்புவதால் சாளுக்கியரின் பாதுகாப்பு அதிகமாகிவிடும் அல்லவா? எதற்கு அவர்களுக்கு உதவுகிறீர்கள்? அத்தனையுமே நாடகம்தான். அந்த நாகையில் பரதவனை பற்றி கேட்டாயல்லவா? அவன் வேறு யாரும் அல்ல, நம் ஜெயந்தனின் சகோதரன் விஜயச்சந்திரன் தான். ஈழத்து போரை பற்றி கூறி ஆகமவல்லனுக்கு எந்திர தூணின் மீது நாட்டம் கொள்ள செய்தவனும் அவன்தான். அதற்காக என்னை கடத்தவும் உதவினான் விஜயச்சந்திரன். லீவானின் திகைப்பு உயர்ந்தது. என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? எதற்காக இந்த நாடகம்? மகனே கேள். முசங்கி போரில் வென்ற பிறகு சோழ மன்னர் ஆகமவல்லனை எச்சரித்தார். குந்தள நாட்டிலும் சாளுக்கிய எல்லையிலும் இருக்கும் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். சிறிது காலத்துக்கு போர் ஏதும் வேண்டாம். அப்படி மீறி போர் ஏற்பாடுகளில் இறங்கினால் சாளுக்கியர் தலைநகரத்தை எரித்து அழித்து விடுவதாகவும் எச்சரித்தார். லீவானுக்கு புரிந்தது. அப்படியானால் இந்த தூண் கோட்டைக்கு வெளியே அம்புகளை வீசாது, உட்புறமாக வீசும். சரிதானா தந்தையே? ஆம் லீவான். முதல் 2 சுற்றுக்கள் கோட்டைக்கு வெளியே பாயும் எரி அம்புகளும் ஈட்டிகளும், 3வது சுற்றில் எரி அம்புகளை கோட்டைக்கு உள்ளே வீசத் தொடங்கும். நேற்று சாளுக்கிய மன்னருக்கு இந்த தூணை 2 சுற்றுக்கள் மட்டுமே சுழற்சி காட்டினேன். அம்புகள் பறந்து சென்று விழும் தூரத்தையும் வேகத்தையும் கண்டவர் மகிழ்ந்து போனார். அதோ அறையின் மூலையில் இருக்கும் பெரும் பேழைகளை பார். அவை முழுக்க முழுக்க பொற்காசுகளும் அணிகலன்களும் தான். எனது பணிக்கான வெகுமதியாக ஆகமவல்லர் அளித்தவை இவை. லீவான் சற்று மௌனமாக அந்த பேழைகளை வெறித்து நோக்கினான். தந்தையே, இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? எதிரியை நேருக்கு நேர் நின்று போரிட்டு வெல்வதுதானே தர்மம். லீவான், நானாக இங்கு வரவில்லை. என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்றார்கள். 4 தினங்களுக்கு எனக்கு உணவு கூட அளிக்கப்படவில்லை தெரியுமா? என்னை துன்புறுத்தியே வேலை வாங்குபவர்களிடம் நான் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இவை எல்லாம் நடக்கும் என்றும் எப்போது தூணை எழுப்ப வேண்டும் என்றும் தீர்மானித்தது நானோ ஆகமவல்லரோ அல்ல. ஆகமவல்லரின் ஒற்றர்கள் சோழ நாட்டில் உலவிய போது அவர்களுக்கு ஈழத்து போர் எதிர்பார்த்ததை விட விரைவாக முடிந்தது பற்றியும் இந்த தூண்களை பற்றியும் கூறி என்னை கடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஜெயந்தனும் அவன் சகோதரனும் தான். அதிலிருந்து தொடங்கி இன்று கல்யாணபுரத்து கோட்டைக்கு இந்த எந்திர தூணை அளிப்பது வரை எல்லாம் அவரால் எழுதப்பட்ட நாடகம். அதில் நான் ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அவரால் என்றால் யாரால் தந்தையே? ராஜாதிராஜ சோழதேவர். மீண்டும் போர் ஏற்பட்டால் சாளுக்கிய தலைநகர் எரிக்கப்படும் என்று எச்சரித்தவர். எச்சரிக்கையையும் மீறி ஆகமவல்லர் செயல்படுகிறார். எனவேதான் இந்த நாடகம் வரையப்பட்டது. அடுத்து நடக்கப் போகும் போரில் இந்த நாடகம் முடிவுக்கு வந்துவிடும். எச்சரிக்கையாக இருந்தாலும் அது கொடுத்த வாக்குதானே. நன்மையோ தீமையோ அளித்த வாக்கை காப்பாற்றுவதும் தர்மம்தான். அப்படித்தான் சோழ மன்னர் எண்ணுகிறார். அதுவும் எதிரி நாட்டு மக்கள் துன்பப்படாமல் இருக்க அளித்த வாக்கு அது. நாங்கள் அவருக்கு உதவுகிறோம். புரிகிறது தந்தையே. ஏதோ ஒரு விதத்தில் அழிவை ஏற்படுத்துவதை கூட நியாயப்படுத்தி விடுகிறீர்கள். சரி தந்தையே, போர் தொடங்கிவிட்ட பிறகு இங்கிருந்து எப்படி வெளியேறி செல்வது? தமது வலது கரத்தை மூங்கில் குழாய்கள் செல்லும் திசையை நோக்கி காட்டினார் லியுவான் லீ. வா லீவான், இது எப்படி செயல்படும் என்பதை காட்டுகிறேன். லீவானை அழைத்து சென்றவர் மூங்கில்களாலும் கற்களாலும் செய்யப்பட்ட குழாய்களையும் அவை வெவ்வேறாக பிரிந்து சென்று சுரங்க வழிகள் செல்லும் திசைகளையும் அவை வணிகர் வீதியையும் அரச குடும்பத்தவர் வசிக்கும் வீதியையும் படை வீரர் தங்கும் கோட்டை சுவரை அடுத்ததும் அந்த குழாய்கள் எரி எண்ணெயை கொண்டு வரும் வழிகளையும் காட்டினார் யுவான் லீ. 2 வழிகள் இருக்கின்றன லீவான். சுரங்க வழிகளில் ஒன்று நம்மை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லது துவாரபாலகன் சிலைக்கு பின்னாலும் ஒரு வழி இருக்கிறது. சிறிது போரிட வேண்டியிருக்கும். இறுதியாக வெளிப்புற சாளரத்தை ஒட்டி நிறுத்தப்பட்டிருந்த துவாரபாலகர் சிலையையும் அந்த சிலையின் பின்புறம் வலது கரத்திலும் கால் கழலிலும் தெரிந்த இணைப்புகளையும் கவனித்த லீவான் யந்திரங்களின் இயக்கம் துவாரபாலகனின் வலது கரத்தில்தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டான். லீவான், நம்பிக்கை துரோகத்தை பற்றி கேட்டாயல்லவா? ஆம் தந்தையே. நீ கூறியதிலிருந்து திசாராவை கல்பரப்பி கோட்டையில் தானே விட்டுவிட்டு வந்தார் சாளுக்கிய இளவல்? ஆம் தந்தையே. சோழர் படைகள் கடக்கும் போது பக்கவாட்டிலோ பின்னால் இருந்தோ தாக்க வேண்டும் என்று திசாராவுக்கு உத்தரவிட்டார் இளவரசர்.
கடகடவென்று நகைத்தார் யுவான்லி. திஸ்ஸாராவுடன் வந்த வீரர்கள் 500க்கு சற்று அதிகம் என்றாய். ஆமாம் தந்தையே, மொத்தம் 2000 வீரர்கள் வந்திருக்கிறார்கள். எஞ்சிய வீரர்கள் இன்று மாலைக்குள் வந்துவிடுவார்கள். அந்த விஜயாதித்தன் ஒரு முட்டாள். இன்று மாலை அல்ல, நாளை காலை வெடிவதற்குள் திஸ்ஸாரா ஈழத்துக்கே புறப்பட்டிருப்பான். வெறும் 2000 வீரர்களை வைத்துக்கொண்டு சோழரின் பெரும் படையை இடைமறிப்பதும் தாக்க முயல்வதும் தற்கொலைக்கு சமம். திஸ்ஸாரா வஞ்சகன்தான், அயோக்கியன்தான், ஆனால் முட்டாள் அல்ல. என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? நடக்கப் போவதைத்தான் கூறுகிறேன் மகனே. திஸ்ஸாரா இந்த போரில் உதவ மாட்டான். நம்பிக்கையை ஏற்படுத்தி சுயநலத்துக்காக துரோகம் செய்வது அவனுக்கு கைவந்த கலை. விரைவிலேயே அவனது துரோகத்தை பற்றி தெரியும் பார். திஸ்ஸாராவை அறிந்தவர்கள் அவனை நம்பி பெரும் பொறுப்புகளையெல்லாம் ஒப்படைக்க மாட்டார்கள். சுயநலத்துக்காக அவன் எதையும் செய்வான். யுவான்லி சொன்னது எத்தனை சரி என்பது மறுநாள் காலையிலேயே தெரிந்தது. காலையில் அரண்மனை வாயிலில் பெரும் கூச்சல் ஒலித்தது. பார்வைக்கு முதியவனாக தெரிந்த ஈழத்தவன் ஒருவன், நான் பார்க்க வேண்டும், இளவரசரை பார்த்தேயாக வேண்டும். உங்கள் இளவரசருக்கு வேண்டிய ஒரு உயிர் போக போகிறது, எனக்கு அனுமதி தாருங்கள், வழிவிடுங்கள் என்று அந்த மனிதனின் கூச்சல் பலமாக ஒலித்தது. அரண்மனை வாயிலில் நின்ற வீரர்கள் அவனை உள்ளே அனுமதிக்க மறுத்து கொண்டிருந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.